சூப்பர் ஃபுட்ஸ் இந்த வார்த்தையை நாம திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கோம். ஆனா நாம சாப்பிடுற இந்த சூப்பர் ஃபுட்ஸ் உண்மையில நம்ம உடம்புக்குள்ள ஒரு மறைக்கப்பட்ட தொழிற்சாலையில தான் வேலை செய்துன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வாங்க அந்த ரகசிய ஃபேக்டரிக்குள்ள என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். சோஷியல் மீடியால இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆளி விதை சாப்பிடுங்க, கேன்சர் வராது. கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா சூப்பரா இருக்கு இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஆமாங்க, இந்த ஆழி விதை சாப்பிடுங்கங்கிற கதை பாதிதான். இதுல ஒரு முக்கியமான ஹீரோவை நாம கோட்டை விட்டுட்டோம். அந்த ஹீரோ யாரு, அவங்க என்ன பண்றாங்க, அதையெல்லாம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த சூப்பர் ஃபுட் பத்தின ஒரு பெரிய கட்டுக்கதைய உடைப்போம். அதாவது நாம ஒன்னு சாப்பிட்டா மட்டும் போதாது, நம்ம உடம்பு அதை பயன்படுத்தணும். ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அது என்ன கேப்னு இப்ப பார்க்கலாம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஒரு சத்தான பொருளை சாப்பிட்டா உடம்பு அதை அப்படியே எடுத்துக்கொண்டு தானே? அதுதான் இல்ல. உண்மை என்னன்னா, செடி கொடிகள்ல இருந்து கிடைக்கிற பல சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் நாம சாப்பிடும்போது செயலற்ற நிலையில, அதாவது இன்ஆக்டிவா இருக்கு. ஒரு பூட்டி வச்ச புதையல் பெட்டி மாதிரி. உள்ள புதையல் இருக்கு, ஆனா அதை திறக்கறதுக்கு ஒரு சாவி வேணும் இல்லையா? அந்த மாதிரி. சரி, இந்த விஷயம் கொஞ்சம் சிக்கலா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணத்தை இப்ப பார்க்கலாம் வாங்க. ஓகே, உங்க உடம்ப ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கார்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடு அந்த காருக்கான எரிபொருள். அதாவது பெட்ரோல்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அது வெறும் கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில். யோசிச்சு பாருங்க, கச்சா எண்ணெய நேரடியா எடுத்து கார் டேங்க்ல ஊத்தினா என்ன ஆகும்? கார் ஸ்டார்ட் கூட ஆகாது இல்லையா? இந்த டேபிள் பாத்தீங்கன்னா விஷயம் இன்னும் தெளிவா புரியும். இங்க பாருங்க, ஆளி விதை தான் நம்மளோட கச்சா எண்ணெய். அறிவியல் ரீதியா அத ப்ரீகர்சர்னு சொல்வாங்க. சரி, இந்த கச்சா எண்ணெய பெட்ரோலா மாத்தணுமே, அதுக்கு ஒரு சுத்திகரிப்பு நிலையம், அதாவது ரிஃபைனரி வேணும் இல்லையா? அந்த வேலையை செய்யற தொழிலாளர்கள் தான் நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியா. கடைசியா இந்த பாக்டீரியாக்கள் உருவாக்குற அந்த ஃபைனல் ப்ராடக்ட், அந்த பெட்ரோல் தான் எண்டோரோலாக்டோன். இதுதான் நம்ம உடம்புக்கு உண்மையிலே தேவைப்படுற சக்தி. இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. உங்க சுத்திகரிப்பு நிலையம், அதாவது உங்க குடல் பாக்டீரியாக்கள் வேலை நிறுத்தம் செஞ்சா என்ன ஆகும்? நீங்க எவ்வளவு டன் கச்சா எண்ணெய, அதாவது ஆளி விதைய இறக்குமதி செஞ்சாலும் பிரயோஜனமில்லை. உங்ககிட்ட ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இருக்காது. எல்லாமே வேஸ்ட். சரி, அப்போ இந்த ஆலிவித அசெம்பிளி லைன்ல இந்த நுண்ணுயிர் மாயாஜாலம் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? வாங்க. ஸ்டெப் 1, கச்சா எண்ணெய். ஆளி விதையில SDGன்னு ஒரு சேர்மம் இருக்கு. இதுதான் நம்மளோட மூலப்பொருள். ஞாபகம் இருக்கா? இது உயிரியல் ரீதியா செயலற்றது. அதாவது இது ஒரு பூட்டப்பட்ட ஆற்றல். நம்ம உடம்பால இதை நேரடியா பயன்படுத்தவே முடியாது. அடுத்து சுத்திகரிப்பு செயல்முறை. இது ஒரு மல்டி ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு அசெம்பிளி லைன் மாதிரி யோசிச்சுக்கோங்க. முதல்ல ஒரு டீம் பாக்டீரியா SDGல இருக்கிற சர்க்கரைய புரிச்செடுக்குது. அப்புறம் அடுத்த டீம் பாக்டீரியா அதை வேற ஒரு பொருளா மாத்துது. கடைசியா ஒரு ஃபைனல் டீம் அதை நமக்கு தேவையான அந்த சக்தி வாய்ந்த எண்டரோலாக்டோனா, அதாவது பெட்ரோலா மாத்துது. பாருங்க, இது ஒரு டீம் ஒர்க். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த வேலையை எல்லா பாக்டீரியாவாலையும் செஞ்சிட முடியாது. இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு வேலை. இதுக்குன்னு சில ஸ்பெஷலிஸ்ட் தொழிலாளர்கள் நம்ம குடல்ல இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஸ்லைட்ல பாக்குறீங்களே, இந்த மாதிரி சில குறிப்பிட்ட பாக்டீரியாக்கள் தான் இந்த வேலையை செய்ய முடியும். இவ்ளோ வேலைக்கு பிறகு நமக்கு கிடைக்கிற அந்த ஃபைனல் ப்ராடக்ட், அந்த பெட்ரோல் தான் எண்டரோலாக்டோன். இதுதான் ஆக்டிவ் காம்பவுண்ட். இது என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் ஏற்பிகளோட சேர்ந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்ட சில புற்றுநோய்கள் வர அபாயத்தை குறைக்க உதவுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. சரி, இப்போ ஒரு $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். ஏன் ஒரே ஆளி விதை சாப்பிடுற 2 பேருக்கு ஒரே மாதிரி பலன் கிடைக்கிறதில்ல? எப்போ நம்மளோட இந்த உள் தொழிற்சாலை ஃபெயில் ஆகும்? இந்த ஒப்பீட்ட பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் நபர் ஏ, அவர் ஆழி விதை சாப்பிடுறாரு. அவர்கிட்ட அந்த ஸ்பெஷலிஸ்ட் பாக்டீரியாக்கள் இருக்கு. அவரோட ரிஃபைனரி சூப்பரா வேலை செஞ்சு எண்டரோலாக்டோனை உற்பத்தி பண்ணுது. அவருக்கு அதோட முழு பலனும் கிடைக்குது. இப்போ இன்னொரு பக்கம் நபர் பிய பாருங்க. அவரும் அதே ஆளி விதையை தான் சாப்பிடுறாரு. ஆனா அவர்கிட்ட அந்த பாக்டீரியாக்கள் இல்ல. சோ அவரோட ரிஃபைனரி மூடி கிடக்கு. அந்த கச்சா எண்ணெய், அதாவது SDG, எந்த மாற்றமும் இல்லாம உடம்பு விட்டு வெளியே போயிடுது. அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. பாத்தீங்களா வித்தியாசத்தை? அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? நபர் பிக்கு ஆளி விதை சாப்பிடுங்கன்னு சொன்ன அட்வைஸ் முற்றிலும் வேஸ்ட். ஏன்னா அந்த விதையில ஒளிஞ்சிருக்கிற மருந்த திறக்க தேவையான அந்த உயிரியல் மெஷினரி, அந்த சாவி அவர்கிட்ட இல்ல. அப்போ உண்மையான சூப்பர் ஃபுட் எது?
நாம இனிமே ஆரோக்கியமான உணவை எப்படி பார்க்கணும், இது நம்மளோட மொத்த பார்வையும் மாத்தப் போகுது. வாங்க அந்த புதிய விதிய பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்கு, யூ ஆர் வாட் யூ ஈட். அதாவது நீ உண்பதுதான் நீ. ஆனா அது இனிமேல் சரி வராது. அந்த பழமொழிய நம்ம மாத்தி எழுதணும். உண்மையான பழமொழி என்னன்னா, யூ ஆர் வாட் யுவர் பாக்டீரியா டூ வித் வாட் யூ ஈட். அதாவது நீங்க சாப்பிடுற உணவு வச்சு உங்க பாக்டீரியாக்கள் என்ன செய்யுதோ அதுதான் நீங்க. சரி, அப்போ நம்ம ரிஃபைனரிய நம்ம குடல் பாக்டீரியாக்களை எப்படி நல்லா பாத்துக்கிறது, அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றது? ரொம்ப சிம்பிள். பலவிதமான பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள்னு நார்ச்சத்து நிறைஞ்ச உணவா சாப்பிடுங்க. அரைச்ச ஆளி விதைய தொடர்ந்து எடுத்துக்கோங்க. தேவையில்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறத தவிர்த்திடுங்க. அப்புறம் அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அப்போ நம்மளோட கடைசி பாயிண்ட் இதுதான். உண்மையான சூப்பர் ஃபுட்ங்கிறது ஒரே ஒரு பொருள் கிடையாது. அது ஆளி விதையோ கீரையோ கிடையாது. உண்மையான சூப்பர் ஃபுட்ங்கிறது உங்க குடல்ல இருக்கிற ஆரோக்கியமான பலதரப்பட்ட நுண்ணுயிரிகள் தான். அந்த மைக்ரோபயோம் தான் உண்மையான சூப்பர் ஃபுட். ஸோ கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ரிஃபைனரிய, அந்த தொழிற்சாலைய நீங்க எவ்வளவு நல்லா நிர்வகிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.